கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இருள் நிறைந்த இந்த உலகத்திலே நான் சுடரை போல பிரகாசிப்பேன். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இருள் நிறைந்த இந்த உலகத்திலே நான் சுடரை போல பிரகாசிப்பேன். ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இருக்கிறபடி கர்த்தாவே, விடுதலையாக்குகிற சத்தியங்களை ஆவியானவர்கள் மத்தியிலே கர்த்தாவே விளங்க செய்கிறீர். ஆவியானவர் கர்த்தாவே வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறீர் என்று விசுவாசித்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். சத்திய வசனங்களை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். இயேசுவை பற்றிய சத்தியங்களை கேளுங்கள். வாழ்க்கை நல்ல விதத்திலே மாறுகிற ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் நிச்சயமாக. வேதம் சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வாழ்க்கையில மெய்யான வெற்றியையும் நிரந்தரமான வெற்றியையும் தேவன் தருகிறார் என்று சத்திய வேதம் சொல்கிறது. வெற்றினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? யாரும் தோற்று போக விரும்புகிறது கிடையாது. பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் விளையாட்டு போட்டிகள் இருக்குது. விளையாடுகிறவர்களும் சரி, விளையாட்டு போட்டியை ரசிக்கிறவர்களும் சரி, பாருங்க, அதில் ரொம்ப ஆர்வமாய் ஈடுபடுகிறார்கள். நாளெல்லாம் உட்காந்து விளையாட்டு போட்டியை ரசிக்கணும்னாலும் பாருங்க, ஓகே தான் நிறைய பேருக்கு. எல்லாருடைய ஒரு விருப்பமும் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னன்னா, நம்ம டீம் ஜெயிக்கணும், நம்ம டீம் தோத்து போயிடக்கூடாது, நம்ம டீம் ஜெயிக்கணும். பாருங்க, அப்படிப்பட்ட ரீதியிலே வெற்றியை எதிர்பார்க்கிற மக்கள் தான் எல்லாரும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை பாருங்க, ரவா பகலா படிக்கிறாங்க, ரொம்ப தீவிரமா படிக்கிறாங்க. பர்னிங் த மிட் நைட் ஆயில்னு சொல்றாங்க. விளக்கு கொளுத்தி நடுராத்திரியெல்லாம் உட்கார்ந்து படிக்கிறாங்க. ஏன்னா படிப்பிலே நான் வெற்றி பெற வேண்டும் இல்லையா? வெற்றி மேல அவ்வளவு விருப்பம். அது மட்டும் இல்ல, பிசினஸ் உலகத்தை பாருங்க, வியாபாரம் செய்கிறவர்கள் பாருங்க, அவ்வளவு கடினமா உழைக்கிறாங்க. சிலர்லாம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் தூங்குறாங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க, ஒரு நாள் என் கணவர் 12:30 மணி 1 மணிக்கு வருவார், காலையில் 4:30 5 மணிக்கெல்லாம் எழும்பி போயிடுவார். பிஸ்னஸில் அவ்வளவு பாருங்க மும்முரமாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பிஸ்னஸ் அது டாப்பில் வரணும், அது வெற்றியுள்ள பிஸ்னஸாக இருக்கணும்னு சொல்லி பாருங்க அவ்வளவு ஆர்வமாக இதில் ஈடுபடுகிறாரு. வெற்றினா எல்லாருக்கும் பிரியமாக தான் இருக்குது. ஆனால் அருமையானவர்களே, வேதத்தை பார்க்கும்போது இதெல்லாம் உலக பிரகாரமான வெற்றிகள், அவைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது நிரந்தரமான வெற்றி கிடையாது. பாருங்க, அது மாறிப்போகிற ஒரு வெற்றி, உலகம் கொடுக்கிற வெற்றி. 5 வருஷத்துக்கு முன்னாடி அருமையானவர்களே ஓஹோன்னு இருந்தவங்க இன்னைக்கு அட்ரஸ் தெரியாம போயிட்டாங்க அநேகர். கவனியங்கள். அது ஏன்னா
உலகப்பிரகாரமான வெற்றிகள் அது இருக்கும், வரும், மாறிடும், நிலைக்காது. ஆனால் அருமையானவர்களே, தேவன் கொடுக்கிற வெற்றி அது மாறவே மாறாது, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பாருங்க, தேவன் மனிதனுக்கு பாருங்க வெற்றியை கொடுக்கிறாராம். யார் மூலமா கொடுக்கிறாராம்? இயேசுவின் மூலமா கொடுக்கிறாராம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த இயேசு எல்லா மனிதர்களுக்காகவும் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டார். எல்லாருடைய தோல்வியையும் தன்மேல ஏற்றுக்கொண்டு தோல்வியின் மொத்த ரூபமாகவே கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கினார். கவனிங்கள், இயேசு மனுக்குலத்தினுடைய தோல்விக்கு கல்வாரி சிலுவையில முடிவு கட்டி இருக்கிறார். இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே எல்லா மனிதர்களுக்கும் வெற்றி இருக்கிறது. பாவத்தின் மேலே வெற்றி இருக்கிறது, வியாதியின் மேலே வெற்றி இருக்கிறது, தரித்திரத்தின் மேலே வெற்றி இருக்கிறது, சாபத்தின் மேலே வெற்றி இருக்கிறது, தீமையின் மேலே வெற்றி இருக்கிறது. அருமையானவர்களே, எதிர்காலத்திலே வெற்றி இருக்கிறது, நரகத்தின் மேலே வெற்றி இருக்கிறது. அப்பேற்பட்ட வெற்றியை பாருங்க தேவன் இயேசுவின் மூலமாய் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தோற்று போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே அருமையானவர்களே, இது வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் என் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் வெற்றிகரமான வாழ்க்கையாக மாற்றுவார். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே, சத்தியத்தை ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் முழுவதும் அருமையானவர்களே சத்தியங்களால் நிரம்பி இருக்கிறது. அதுலயும் விசேஷமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், மனுஷன் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவனாக இருக்கிறான். கண்ணை திறந்து விடுகிற சத்தியம். அருமையானவர்களே, அநேகர் இந்த சத்தியத்தை கண்டுபிடித்து பாருங்க கீழே கடந்தவங்க உயர்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். முக்கியமான ஒரு சத்தியம் பாருங்க, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் தேவன் இருக்கிறாரோ அதே போல அருமையானவர்களே மனுஷன் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவனாக இருக்கிறான். ஒரே தேவன் தான், ஆனா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர்ங்கிற 3 ஆழ்த்துவங்களிலே அவர் கிரியை செய்கிறார். நாமும் ஒரே ஆளு தான், ஆனா நமக்குள்ளே ஆவி ஆத்மா சரீரம் என்று 3 கூறுகள் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, இத வேத வல்லுநர்கள் ரொம்ப அருமையா சொல்றாங்க. வேத வல்லுநர்கள் அங்க சொல்றாங்க, மனுஷன் பிரதானமாக ஆவியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு மனது இருக்கிறது, அவன் சரீரம் என்கிற வீட்டிலே குடியிருக்கிறான். இத போல ஒரு அற்புதமான விளக்கத்தை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. கவனிங்க, மனிதன் பிரதானமாக ஆவி மனிதன், அவனுக்கு ஒரு மனது இருக்கிறது, அவன் சரீரம் என்கிற வீட்டிலே குடியிருக்கிறான். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒரு ஆவி மனிதன், எனக்கு வருது மனது இருக்கிறது, நான் சரீரம் என்கிற வீட்டிலே குடியிருக்கிறேன். இருக்கிறீங்களா? இவங்க தான் நாம. பாருங்க, நாம் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவர்களா இருக்கிறோம். ஆதியில பார்த்தா தேவன் படைத்த போது இந்த ஆவி ஆத்மா சரீரம் 3மே பூரணமான நிலையில இருந்தது. ஸ்பிரிட் சோல் அண்ட் பாடி வாஸ் பெர்ஃபெக்ட். பாருங்க, 3மே அது பூரணமான ஒரு நிலையிலே அது இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆவியில மனுஷன் தேவனோடு இணைந்திருந்தான், தேவனோடு உறவு கொண்டவனாய் அவன் இருந்தான். மனதுல பாருங்க நல்ல எண்ணங்கள், தேவனுடைய சத்தியத்தை குறித்த எண்ணங்கள் நம்முடைய மனதிலே நிறைந்திருந்தது. மனது பாருங்க தேவனை போல உயர்ந்த எண்ணங்களை உடையதாய் அது இருந்தது. அது மட்டுமல்ல, சரீரம் நல்ல ஆரோக்கியம் உடையதா இருந்தது, சாவாமை உள்ளதா இருந்தது. பாருங்க, மனுஷன் இந்த உலகத்துல பரலோகத்தை அனுபவித்தான், பூலோகத்துல அவன் பரலோகத்தை அனுபவித்தான். எல்லா விதத்திலும் பாருங்க அவன் அவனுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் ஆசீர்வாதமாய் அவன் இருந்தான். ஆனா மனுஷன் பாவத்தில் விழுந்த போது பாருங்க இந்த ஆவி ஆத்மா சரீரம் 3மே பாதிக்கப்பட்டு விட்டது. மனுஷன் தேவன் வைத்திருந்த உன்னதமான ஸ்தானத்திலிருந்து விழுந்து போனான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு
மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது தேவன் படைத்த அந்த ரீதியில, அந்த ஒரிஜினல் கண்டிஷன்ல இன்னைக்கு மனுஷன் இல்லை, எல்லாம் தலைகீழ இருக்குது. பாருங்க, மனுஷன் இன்னைக்கு பாவமும் வியாதியும் தரித்திரமும் சாபமும் நிறைந்தவனாக, பாருங்க, அவன் பலவிதமான தீமைகளை செய்கிறவனாக, விபச்சாரம், வேசித்தனம் போன்ற பயங்கரமான பாவங்களை செய்கிறவனாக இன்னைக்கு மனுஷன் இருக்கிறான். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட சீர்கெட்ட நிலைமையில மனிதனை தேவன் படைக்க இல்லை. மனிதனை பரிசுத்தவனாக, நீதிமானாக, நல்லவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் அவனை படைத்து வைத்திருந்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. பாருங்க, தேவனுடைய கிளாஸ் எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ். தேவன் தலை சிறந்த வகுப்பை சார்ந்தவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, மனுஷனை அவர் அவரை போலவே எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல தான் படைச்சாரு. மிருகங்கள், பறவைகள் அதெல்லாம் தேர்ட் கிளாஸ். கர்த்தர் 3வது இடத்துல நினைச்சிட்டாரு, வச்சிட்டாரு. அவைகளும் தேவனால் படைக்கப்பட்டவைகள் தான். ஆனா மனுஷனை பாருங்க, தன்னோடு உறவாடுகிறவனாக, தலை சிறந்தவனாக தேவன் படைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கயவனாகிய பிசாசுக்கு மனுஷன் செவி கொடுத்ததுனால உன்னதமான அந்த ஸ்தானத்திலிருந்து மனுஷன் என்ன செஞ்சான்? விழுந்து போயிட்டான். இன்னைக்கு உலகத்துல நாம் பார்க்கிற இந்த மனுஷ நிலைமை இருக்குதே, இது விழுந்து போன நிலைமை. தேவன் வைத்த அந்த ஒரிஜினல் நிலைமையில இல்ல. பாருங்க, மனுஷன் பாவம் செய்து விழுந்து போயிட்டான். ஆனால் மனிதனை நேசிக்கிற தேவன் அவர் அன்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். பாருங்க, அவர் அன்பு வச்சிட்டாருன்னா அதை மாத்தவே மாட்டாரு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். மனுஷன் மேல அவருக்கு அவ்வளவு அன்பு, ஆச்சரியமா இருக்குது. நிறைய பிரசங்கியர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், தேவன் மனுஷனை ரொம்ப நேசிக்கிறாரு. ஏன் நேசிக்கிறாருன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. ஏனோ, ஆனா தேவன் மனுஷனை என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என் மேலே அன்பாகவே இருக்கிறார். ஒருவேளை உங்க அப்பா அம்மா உங்க மேல அன்பு இல்லாமல் இருக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்களை வெறுத்திருக்கலாம், உங்க நண்பர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், ரொம்ப நெருங்கியவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறி இருக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, தேவாதி தேவன் எல்லாரை பார்க்கலும் பெரியவர், உங்களை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். பாருங்க, விழுந்து போன மனுஷனை தம்முடைய குமாரனை அனுப்பி கல்வாரி சிலுவையிலே அவரை மறிக்க செய்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தவிட்டு அந்த புண்ணியத்தினால, அருமையானவர்களே, விழுந்து போன மனுஷனை கர்த்தர் என்ன செய்றாரு? தூக்கி எடுக்கிறாரு. அதுதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவர்கள் விழுந்து போன நிலைமையில இல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக, அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாக, அவர்கள் கர்த்தரால் தூக்கி விடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை தூக்கி விட்டுருக்கிறாரு. கீழே கடந்தோம், ஆனா கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, தூக்கி விட்டுருக்கிறாரு. ரட்சிக்கப்பட்டவங்க யாரு அப்படின்னு கேட்டா, சுய முயற்சியினால, சுய பலத்தினால மேல வந்தவங்க கிடையாது. இன்னைக்கு உலகத்துல அப்படிலாம் நிறைய பேர் மாறு தட்டிட்டு இருப்பாங்க. நான் அப்படிம்பாங்க, வேஸ்ட். கொஞ்ச நாள்ல இந்த நான்லாம் நொறுங்கி போயிடும். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? எதிர்த்து நிற்கிறாரு. அருமையானவர்களே, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். பாருங்க, ஆகவே நம்ம பலத்தினால, நம்ம முயற்சியினால, நம்ம உபவாசத்தினால, நம்ம கண்ணீரினால, நம்ம ஜெபத்தினால நாம மேல வரலங்க. 1% கூட நாம கிடையாது, 100% தேவன் தான். அவர் சிலுவையில பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி அவர் பாதாளத்துக்கு போய் எல்லா வேதனைகளையும் நமக்காக அனுபவித்து அந்த புண்ணியத்தினால
பாருங்க, பாவத்தில் விழுந்து கிடந்த நம்மை கர்த்தர் தூக்கி விட்டுருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் கர்த்தரால் தூக்கி விடப்பட்டவர்கள். சங்கீதம் 40க்கு போவோம். சங்கீதம் 40:2. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பாருங்க, கர்த்தர் அருமையானவர்களே, பயங்கரமான குழி, சாதாரண குழி இல்லைங்க. வேதம் என்ன சொல்லுதுன்றது பாருங்க. எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்திருக்கிறாரு. பயங்கரமான குழி, விட்டா தொலைஞ்சோம். கர்த்தர் தூக்கலன்னா அழிஞ்சே போயிடுவோம். அந்த பயங்கரமான குழியிலிருந்து உளையான சேர்ல இருந்து வெளியே வரவே முடியாது. வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்றவங்களாம் சீக்கிரமா உள்ள போயிடுவாங்க. ஏன்னா அது உளையான சேரு. அதுல இருந்து தூக்கி எடுத்து அருமையானவர்களே, கண்மலையாகிய கிறிஸ்து மேல நம்மளை நிறுத்தி இருக்கிறாராம். உறுதியான இடத்துல நம்மளை நிறுத்தி இருக்கிறாராம். அருமையானவர்களே, என்ன ஆச்சரியம் பாருங்க. அலங்கோலமா இருந்த நம்முடைய வாழ்க்கை அலங்காரமான வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. சீர்கெட்டதா இருந்த நம்முடைய வாழ்க்கை சீருள்ள வாழ்க்கையா மாறி இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே இயேசுவின் சிலுவையின் மூலமாக அருமையானவர்களே, ஆவிக்கும் ஆத்மாவிற்கும் சரீரத்துக்கும் பாருங்க வேண்டிய ரட்சிப்பை இயேசு பூரணமாக சம்பாதித்திருக்கிறாரு. ஆவிக்கும் ரட்சிப்பை சம்பாதிச்சிட்டாரு, ஆத்மாவுக்கும் ரட்சிப்பை சம்பாதிச்சிட்டாரு, சரீரத்துக்கும் ரட்சிப்பை சம்பாதிச்சிட்டாரு. அதுக்காக வேண்டிதான் ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் இயேசு கல்வாரி சிலுவையில பாடுபட்டார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது இந்த மூணும் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்படுறது இல்லை. ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்படுறது இல்லை. ரட்சிக்கப்பட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், பிரச்சனையே தீர்ந்திருக்கும். ஆனா தேவன் அப்படி என்ன செய்யல, வைக்கல. ரட்சிக்கப்படும் போது முதலாவது மனுஷனுடைய ஆவியை என்ன செய்கிறாரு, ரட்சிக்கிறாரு. ஆவிதான் முதலாவது ரட்சிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த மனுஷன் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான், தன்னை பாவி என்று உணர்கிறான், இயேசு ரட்சகர் என்று பாருங்க விசுவாசிக்கிறான், இயேசுவே ஆண்டவர் என்று அவருக்கு பாருங்க அழைப்பு கொடுக்கிறான். அப்படி சொல்லும் போது தேவ ஆவியானவர் அவனுடைய உள்ளத்துக்குள்ள பிரவேசித்து அருமையானவர்களே, அவனுடைய அந்த பாவ ஆவி, அந்த பழைய ஆவியை எடுத்து தூர போட்டுட்டு பாருங்க தேவனுடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்ட புது ஆவிய அந்த மனுஷனுக்குள்ள என்ன செய்யறாராம், வச்சிடறாராம். ஆவி உலகத்தில் நடக்கிற அற்புதத்தை பாருங்க. திருப்பம் எசேக்கியேல் 11:19 பாருங்க. எசேக்கியேல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். 20வது வசனம், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். பாத்தீங்களா? பாருங்க, இதுதான் இந்த ரட்சிப்பை பற்றி, ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி பேசுகிற வேத பகுதி. பாருங்க, இங்க கர்த்தருடைய ஆவியானவர் புது இருதயத்தை நமக்குள்ள என்ன செஞ்சிடறாராம், வச்சிடறாராம். ஆகவே அந்த பழைய இருதயத்தை கர்த்தர் எடுத்து போட்டுட்டு புது இருதயத்தை நமக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு, வச்சிட்டாரு. இன்னைக்கு நாம என்ன செய்கிறோம், புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். நம்ம பழைய ஆட்கள் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ரொம்ப முக்கியம். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நம்ம செய்த தவறுகள், நம்ம செய்த பாவங்கள், இதெல்லாம் நாம நினைக்கவே கூடாது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏன் சொல்ல வர்றேன்னா, பாருங்க, பிசாசு இருக்கிறானே,
அவன் பாருங்க குற்றம் சாட்டுகிற பிசாசு. அவன் அவன் வந்து இஸ் த அக்யூசர் ஆஃப் த பிரதரன். பாருங்க குற்றம் சாட்டுகிற பிசாசு. நீ வந்து அந்த காலத்துல இப்படி பண்ண இல்லையா, நீ அவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கிறீங்களா, நீ இவ்வளவு பெரிய தவறை செஞ்சிருக்கிறீ இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க அந்த கடந்த கால பாவங்களை நினைப்பூட்டுகிறதுல பிசாசு ரொம்ப கைதேர்ந்தவன். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா ஒரு விதமான அதைரியம், ஒரு விதமான இலக்கரிப்பு, ஐயோ நம்மெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி இல்லை போலன்னு சொல்லி பாருங்க உள்ளத்துக்குள்ள அந்த குற்ற உணர்வு வந்துவிடும். விசுவாசிக்க முடியாது. அருமையானவர்களே, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க அது ஒரு பெரிய தடையாக அமைந்து விடும். அதனாலதான் பாருங்க நாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், புது சிருஷ்டிகளா இருக்கிறோம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய பலவீனம், பழைய பாவம், பழைய அவமானம், பழைய பாருங்க பயம் எல்லாமே ஒளிஞ்சிருச்சு. ஆவியில நாம் வந்து அருமையானவர்களே விசுவாசமும் அன்பும் நம்பிக்கையும் உடையவர்களாய், நீதியை உடையவர்களாய், புது சிருஷ்டிகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். பாருங்க மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு போங்க. மீகா 7 18 இருந்தே வாசிக்கலாம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விடுவார். என்ன அருமையான வசனம் பாருங்க. எத்தனை பாவங்களை? சத்தமா தான் சொல்லுங்களேன். எல்லா பாவங்களையும், நம்முடைய பாவங்களை எல்லாம், நம்முடைய அக்கிரங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். கர்த்தருடைய இறக்கம் பாருங்க என்ன அருமையா சொல்லப்பட்டு, திரும்ப நம்மேல் இறங்கும். சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நான் கடந்த காலத்துல செய்த தவறையே மறுபடியும் பண்ணிட்டேனே அப்படிமாங்க. கர்த்தர் சொல்றாரு திரும்ப அவர் உண்மையில் இறங்குவார். அதை உணர்ந்து அறிக்கையிடும் போது கர்த்தருடைய ஆவியானவர் பாருங்க இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக அந்த பாவங்களை எல்லாம் கழுவி எரிஞ்சிடுறாரு, உடனே அகற்றி விடுகிறார். சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டுறாராம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மூட்டை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டு விடுவார்னு சொல்லி பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டினுடைய அர்த்தம் என்னங்க? போட்டு விட்டார். அல்லேலூயா. நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போய் போட்டுட்டு அங்க ஒரு போர்டு வேற வச்சுட்டாரு. என்ன போர்டு தெரியுமா? நோ ஃபிஷிங். நோ ஃபிஷிங்னா முங்கு நீச்சல்ல போய் பாவத்தை எடுத்துட்டு வந்துடாத. கர்த்தர் போட்டது போட்டதாவே இருக்கட்டும், நீ அதை எடுத்துட்டு வராத. பிசாசு அதை உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அவனுக்கு இடம் கொடுக்காத என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, ஆவியிலே நாம் வந்து புது சிருஷ்டிகளாக நாம் இருக்கிறோம். ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்றாரு பாருங்க, அவரு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ஒரு திருட்டு கும்பலோட சுத்திட்டு திரிஞ்சாராம். அந்த கும்பல்ல ஒரு 5-6 பேர் இருந்தானுங்களாம். அந்த கும்பல்ல இவர் இருக்கிறாராம். இவருடைய வேலை என்னன்னா பூட்டை உடைக்கிற வேலை. எவ்வளவு வலுவான பூட்டா இருந்தா கூட உடைச்சிருவாராம் பாருங்க. பூட்டை உடைச்சு விட்டுருவாராம். அவனுக்கு உள்ள போய் இப்போ நினைச்சு வரான், திருடிட்டு வருவானுங்களாம். அவர் சொல்றாரு, நல்ல வேலை போலீஸ்ல சிக்கி நான் வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி அற்புதமா தேவன் என்னை ரட்சித்துட்டாரு. கடவுள் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ரட்சிக்காம விட்டுருந்தாருன்னா இந்த பசங்க கூட நான் வந்து தவறுகளில் ஈடுபட்டு பல பயங்கரமான குற்றங்களில் ஈடுபட்டு ஜெயிலில் போய் கிடந்திருப்பேன். ஆனா கர்த்தர் அற்புதமா என்னை ரட்சித்தார். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் என்னையும் அற்புதமா ரட்சித்திருக்கிறார்? பாருங்க, நானும் அதைத்தான் உணர்றேன். அற்புதமா ரட்சித்துட்டாரு. தப்பிச்சேன் நானு. கண்ணி தெரிச்சது நாம் தப்பினோம். அருமையானவர்களே, சொல்றாரு, நான் வந்து
ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட பிறகு என் வாழ்க்கையில டோட்டல் சேஞ்ச், முற்றிலுமான ஒரு மாற்றம். 100% பிசாசுக்காக வாழ்ந்தேன், இப்ப 100% தேவனுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டேன். அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனமே, என்னை ரொம்ப கவர்ந்த வசனமே என்னன்னா 2 கொரிந்தியர் 5:17. வாசிங்க அந்த வசனத்தை. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பாருங்க, அவர் சத்தமா அடிக்கடி சொல்வாராம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஏன்னா அந்த வசனம் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுனால பாருங்க, இதை ஓயாம சொல்வாராம் டெய்லி, காலையிலையும் சாயங்காலமும். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி சொல்லி பாருங்க, நல்ல ஊழியத்தில் இன்வால்வ்ட் ஆகி பாருங்க, அநேக மக்களுக்கு இந்த சத்தியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பாருங்க, ஒரு இடத்துல அந்த பழைய திருட்டு கும்பலோட இருந்த ஒருத்தன் இவரை பார்த்துட்டு ஓடியாந்துட்டானா. ஹலோ பிரதர், ஹவ் ஆர் யூ, பிரதர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்துட்டானா. இவர் பக்கத்தில் வரும்போதே கண்டுபிடிச்சிட்டான், இவன் அவன் இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டடி ஆயிட்டாரான். பாருங்க, அவன் சொன்னானா, என்ன ஒரு மாதிரி முழிக்கிறீங்க, என்னை தெரியல உங்களுக்கு, நம்ம 2 பேரும் தானே பூட்ட உடைப்போம், தெரியாத மாதிரி பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் சொன்னானா. இவர் சொன்னாராம், அந்த மனுஷனா, அவன் பழைய மனுஷன், அவன் செத்தே போயிட்டான். நீ என்னை பாக்குறையே, நீ பாக்குற இந்த மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி, புது மனுஷன் அப்படின்ன உடனே அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சான். என்னடா பழைய மனுஷன் செத்து போயிட்டான், புதிய மனுஷன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்றான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்று இருந்தான். பாருங்க, நிறைய பாருங்க மனம் திரும்பாத ஆட்களுக்கு பாருங்க நம்மளை பற்றி அவங்க அப்படிதான் யோசிக்கிறாங்க. பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்குது அவங்களுக்கு நம்மளை பார்க்கும்போது. பைபிள்ல போட்டிருக்குது, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். மனம் திரும்பாத ஆட்களுக்கு இந்த சத்தியங்கள்லாம் பைத்தியம் மாதிரி தெரியுது. பைத்தியக்காரனுக்கு நல்லா இருக்கிறவங்கள பார்த்தா பைத்தியமா தெரியுது இல்லையா? பாருங்க, அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருந்தானா. இவர் சொன்னாராம், அவன் பழைய மனுஷன்பா, அவன் செத்து போயிட்டான், நீ இப்ப பாக்குற ஆளு புது மனுஷன், கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டின்னு சொன்ன மாதிரில. அருமையானவர்களே, அவர் சொல்றாரு, காதை பொத்திட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டானா. கவனிங்க, பிரசங்கர் சொல்றாரு, பிசாசிட்டையும் இதையே தான் சொல்லணும் நீங்க. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, பழைய பாவம், பழைய பலவீனம், பழைய பயம், பழைய வெட்கம், பழைய அவமானம் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லி பிசாசிட்ட சொன்னா, பிசாசு பாருங்க காதை பொத்திட்டு ஒரே ஓட்டம் அனுப்பிச்சிருவான், ஓடி போயிடுவான். பிசாசை விரட்டுறது ரொம்ப ஈஸி. எப்படி பிசாசை விரட்டலாம் பாஸ்டர்? வசனத்தை சொன்னீங்கன்னா ஓடி போயிடுவான். பிசாசை விரட்டுறதுக்கு இயேசு என்ன படாத பாடப்பட்டாரு? யோசித்து பாருங்க. வசனத்தை சொன்னாரு, ஓடியே போயிட்டான், அவரை விட்டு விலகி போனான் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு நாமும் பாருங்க தேவனுடைய வார்த்தையின் சத்தியத்தை பற்றி கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, நாம் வாசிக்கிறோம், அந்த வசனத்தை நம்ம அறிக்கை செய்வோம், எல்லாரும் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்னொரு முறை சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ போவோம் நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து
பார்க்கும். முதல் பகுதியை பாருங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. தீபம்னா அருமையான அது வெளிச்சத்தை குறிக்கிறது. வெளிச்சம் வெளிப்பாட்டை குறிக்கிறது. தேவன் நம்முடைய ஆவியோடு பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஆவியா இருக்கிறாரு. அவர் நம்மளை கான்டாக்ட் பண்ணும்போது நம்முடைய ஆவியோடு தான் கான்டாக்ட் பண்ணுகிறாரு. பாருங்க, சரீரத்தின் உணர்ச்சிகளோட அவர் பேசுகிறது இல்லை. வழங்குற மாதிரி சொல்கிறேன். காதுல சத்தம் கேட்கிற மாதிரி கர்த்தர் பேசுகிறது இல்லை. சிலர் கேட்கிறாங்க, அப்ப காதுல சத்தம் கேட்டுச்சே, மேப்படியாம் பேசி இருக்கிறான், பிசாசு பேசி இருக்கிறான். கர்த்தர் அருமையானவர்களே காதுல சத்தம் கேட்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டார்? பேசவே மாட்டார். புதிய ஏற்பாட்டில் அப்படி பேசவே மாட்டாரு. இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும்போது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டானது. அப்ப அது வானத்திலிருந்து பேசின சத்தம் இல்லையா? அது காதுகள் கேட்கிற மாதிரி கேட்ட சத்தம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆமா. ஏன் தேவன் வானத்திலிருந்து பேசினாரு? ஏன்னா அன்னைக்கு யாருமே ரட்சிக்கப்படல. யாருடைய ஆவியும் மறுபடியும் பிறக்கல. யாருடைய ஆவிக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வரல. ஆகவே காதுகள் கேட்கிற மாதிரி பேச வேண்டியதாகி போச்சு. ஆனா இன்னைக்கு நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய ஆவிக்குள்ளேயே இருக்கிறாரு. அதனாலதான் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியீர்களா? தெரியாதா? நீங்க சொல்லணும், தெரியும் ஆண்டவரே, நீர் எனக்குள்ளதான் இருக்கிறீரு. நான் தான் உங்களுடைய ஆலயம், தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசமா இருக்கிறேன், நன்றி. என்ன ஆச்சரியம் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல தேவாலயம்னா மக்களுக்கு பாருங்க மிகப்பெரிய ஒரு காரியம். தேவாலயத்தை நாடி போனாங்க. வருஷத்துல 3 முறை தேவாலயத்தை நாடி போனாங்க. 20 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு போய் ஆகணும். கவனிங்க. ஆனா இன்னைக்கு அந்த தேவாலயத்தில் இருந்த தேவ பிரசன்னம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளேயும் 24 மணி நேரமும் இருக்கிறது என்பது பாருங்க தேவன் செய்த அற்புதம். தேவன் நமக்கு செய்த ஆச்சரியமான ஒரு காரியம். கவனிங்க. இப்போ கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் என்ன செய்யறாரு? நம்முடைய ஆவியோடு கூட என்ன செய்யறாரு? பேசுகிறார். அருமையானவர்களே, காதுல கேட்கிற மாதிரி சத்தம் கேட்கிற மாதிரி இன்னைக்கு அவர் பேசுறது கிடையாது. பிசாசு பொல்லாதவன். அவன் பாருங்க கடவுள் பேசுற மாதிரியே பேசுவான். சில நேரங்கள்ல காதுல சத்தம் கேட்கிற மாதிரி பேசுவான். நாம பிசாசு பேசுற சத்தத்தை தேவன் பேசினாருன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏமாந்து போயிடுவோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிள்ல போட்டிருக்கு, பிசாசும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. தேவன மாதிரியே பாருங்க அவன் பேசுவான். பெரிய பெரிய ஊழியக்காரர் மாதிரி சில நேரங்கள்ல வருவான். பெரிய பிரசங்கியார் மாதிரி பேசுவான். பிசாசு பொல்லாதவன். பாருங்க நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இருக்குது. காதுல சத்தம் கேட்கிற மாதிரி பிசாசு பேசினான்னா அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை இக்னோர் பண்ணிடணும், அதை மறந்துடணும். அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவன் என் கூட வார்த்தையை கொண்டு பேசுகிறார். தேவன் அவருடைய ஆவியின் மூலமாக என்னுடைய ஆவியிலே பேசுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஒரு விதத்தில் சொல்ல போனா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க கூட பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறாரு. இருந்து கொண்டு இதுதான் சத்தியம்னு உங்களுக்கு என்ன செய்யறாரு? விளங்க பண்ணுகிறாரு. அதனால நீங்க என்ன செய்யறீங்க? புரிந்து கொள்கிறீர்கள். கவனிங்க அருமையானவர்களே, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து இந்த சத்தியம் அதை அவர் விளக்கி காண்பித்து அவர் உங்களுக்கு புரிய வைக்கலன்னா நான் எவ்வளவு கத்துனாலும் உங்களுக்கு ஒன்றும் என்ன செய்யாது? விளங்காது. கவனிங்க. அப்ப தேவ ஆவியானவர் அருமையானவர்களே நமக்குள்ளே இருந்து என்ன செய்கிறார்? நம்முடைய ஆவியுடனே பேசுகிறார். ஏவாள்கிட்ட வந்தான் பாருங்க. ஆதியில எப்படி வந்தான்?
தேவன் சொன்னது உண்டோ அப்படின்ட்டு வர்றான். ஒளியின் தூதன் மாதிரி வருவான், தேவன் பேசுற மாதிரி பேசுவான். தேவன் சொன்னது உண்டோ? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தர் என்ன சொன்னாரு அப்படின்ட்டு வந்தான். இந்த பேக்கை ஏவாள் பாருங்க, ஓ பெரிய ஊழியக்காரர் வந்திருக்கிறாரு, வாங்க பிரதர் உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, இப்படிலாம் கேட்டு உட்கார வச்சு முன்ன பின்ன தெரியாத ஆளை பாருங்க என்டர்டைன் பண்ணி அவன் சொல்றத என்ன செய்யறா, அவன் கேட்கிறா. கவனியங்கள், முன்ன பின்ன தெரியாத ஆட்கள் பிரசங்கியார் மாதிரியும் வரக்கூடிய சாத்தியம் இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது. பாருங்க, நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வந்து விஷ விதைகளை என்ன செய்வாங்க, சில ஆட்கள் விதைச்சிட்டு போயிடுவாங்க. பிசாசு வந்து ஏவாள்கிட்ட வந்து தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா பேசி தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான ஆலோசனைகளை கொடுத்துட்டு போறான். இவ அதை அப்படியே என்ன செய்யறா, ஏற்றுக்கொள்ளுகிறாள். அருமையானவர்களே, அதனுடைய முடிவு பரிதாபம். வாழ்க்கை கெட்டே போச்சு. கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்திருந்து கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை அவர் சார்ந்திருந்தான்னா இந்த பயலை வரட்டி அடிச்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கலாம். இவ கெட்டு நாசமானது மட்டும் அல்லவ அருமையானவர்களே, இவருடைய சந்ததியும் கெட்டே போச்சு, மனுக்குலம் கெட்டே போச்சு. ஜாக்கிரதையா இருக்கணும் அருமையானவர்களே. கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய ஆவியுடனே பேசுகிறார். தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே பேசுகிறார். தேவ ஆவியானவர் சத்திய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய உள்ளத்திலே பேசுகிறார் என்பதை பாருங்க தீர்க்கமாய் புரிந்து கொள்ள வேண்டும். சில ஆட்கள் பேசும்போது அவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுறாங்களா இல்லது கருகலா பேசுறாங்களா, கர்த்தர் மேல மனஸ்தாபம் வர்ற மாதிரி பேசுறாங்களான்றத பாருங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு விசுவாசத்துக்கு எதிரான காரியங்களை சொன்னாங்கன்னா அவங்கள பாருங்க நிராகரிச்சு போயிட்டு வாங்க. அதான் ஒரு பிரசங்க காப்பி கூட கொடுக்காதீங்க, கிளப்பி விடுங்க. ஹலோ, விரட்டி விட்டுறணும் பாருங்க. ஏன்னா பலவிதமான கிறிஸ்தவ வட்டாரத்தில் இடர்கள் இருக்கிறது. கர்த்தர் பேசுவார் பிரதர், காதுல சத்தம் கேட்கிற மாதிரி பேசுவார், இப்படிலாம் சொல்லி விட்டுறாங்க. நிறைய பேர் அதை நம்பி ஏமாந்து போயிடுறாங்க. பெரிய பாஸ்டர் ஒரு சகோதரியை பற்றி சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நல்லா வந்தாங்களாம் சர்ச்சுக்கு, வந்து ரட்சிக்கப்பட்டு வசனத்தை கேட்டு நல்லா ஆசீர்வாதமா இருந்தாங்களாம், தொடர்ந்து வருவாங்களாம், நல்லா உற்சாகமா இருந்தாங்களாம். திடீர்னு சர்ச்சுக்கே வரல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அப்புறம் பல மாதங்களா ஆளை காணோம். பெரியப்பா சொல்றாங்க, ஒரு நாள் ரோட்ல அந்த அம்மா நடந்து வந்துட்டு இருந்தாங்க. நான் நேராக போய் சந்திச்சிட்டேன். சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பாருங்க, அந்த அம்மாவுக்கு பாஸ்டரை கூட ஞாபகம் வரல, அந்த அளவுக்கு புத்தி பேதலிச்சு போச்சு பாருங்க. அப்புறம் லேசா அப்படியே ரெகக்னைஸ் பண்ணிச்சான். பாஸ்டர் கேட்டாங்களாம், இவ்வளவு நாளாச்சு சர்ச்சுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். கேட்டப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், பெரியவங்க காதுல பேசுறாங்கல்ல, அப்புறம் நான் எதுக்கு சர்ச்சுக்கு வரணும்? இருக்கிறீங்களா? பெரியவங்க காதுல பேசுறாங்களாம், அதனால சர்ச்சுக்கு நான் வரல. பாருங்க, பிசாசினுடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகள் நினைச்சு இந்த அம்மா தங்களையே கெடுத்து கொண்டார்கள். என்ன நான் சொல்ல வர்றேன், மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நம்முடைய ஆவியோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். அதுதான் சத்தியம். அதைத்தான் சின்ன நம்ம பற்றி கொள்ள வேண்டும் அருமையானவர்களே. அதுக்கு புறமான காரியங்களை நம்ம வந்து நம்ப கூடாது. ஏன்னா தேவன் நம்முடைய மனதிலையும் பேசுறதில்ல, நம்முடைய சரீரத்திலையும் பேசுறதில்ல. தேவன் நம்முடைய ஆவியோடு கூட என்ன செய்கிறார், பேசுகிறார். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது அருமையானவர்களே? ஆகவே ஆவியானவர் நம்முடைய ஆவிகளை வெளிப்படுத்துகிற சத்தியங்களை நாம் வந்து பற்றி கொள்ளும் போது, புரிந்து கொள்ளும் போது, அதை விசுவாசிக்கும் போது அது நம்மை ஆசீர்வதிக்கிற காரியமாக அமைந்து விடுகிறது. கர்த்தருடைய சத்தியங்கள் எப்போதுமே நம்மை ஆசீர்வதிக்கிற சத்தியங்கள் தான். இருக்கிறீங்களா? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு
தப்புவிக்கிறார். எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் அவருடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, தேவ ஆவியானவர் ஆவியா இருக்கிற வசனங்களை எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறாரு? பேசுகிறாரு. கர்த்தருடைய வசனங்கள் நம்முடைய ஆவியில வெளிப்பாடாக மாறும்போது அருமையானவர்களே 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி பிரகாசமா இருக்குது. காரியங்களை நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய சத்தியங்கள் வழங்கும் போது அதுல ஒரு உறுதி வந்து விடுகிறது, அதுல ஒரு நிச்சயம் வந்து விடுகிறது. சந்தேகத்துக்கே அங்க இடம் இல்லை. பாருங்க, தேவ ஆவியானவர் அவ்விதமாக நம்மோடு கூட என்ன செய்கிறாரு? வசனத்தை கொண்டு இடைப்படுகிறார். சத்தியம் நமக்கு வழங்கும் போது அந்த சத்தியமே நம்மை ஆசீர்வதிக்கிற காரியமாக மாறிவிடுகிறது. திருப்போம் மத்தேயு 16:13 வசனத்திலிருந்து பாருங்க. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். பாருங்க, இயேசு கேட்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? சீஷர்கள் சொல்றாங்க, நீர் யோவான் ஸ்நானகன் சிலர் சொல்றாங்க, நீர் எலியான்னு சொல்றாங்க, நீர் எரேமியான்னு சொல்றாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, எல்லாருமே இயேசு பற்றி நல்லா தான் சொல்றாங்க இல்லையா? யோவான் ஸ்நானகன் ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், எலியா ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், எரேமியா ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசிகள் பெரிய தேவனுடைய மனுஷர்கள். இயேசுவை எல்லாரும் உயர்த்தி தான் பேசுறாங்க. ஒன்னும் அவரை தாழ்வா யாரும் பேசல. ஆனா எல்லாரும் தங்களுடைய மூளை அறிவுல இருந்து சொல்றாங்க. பில்லி கிரஹாம் சொல்றாரு, அவருடைய நாட்கள்ல ஒருத்தன் பத்திரிகையில் எழுதியிருந்தானா, ஜீசஸ் த சூப்பர் ஸ்டார்னு சொல்லி எழுதியிருந்தானா. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இயேசுவை பற்றி சொல்லும்போது ஜீசஸ் த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தானா. அது பெரிய சர்ச்சையாயிடுச்சான் பாருங்க. காலேஜ் மாணவர்கள் ஜீசஸை போய் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க, ஒரு சர்ச்சையாயிடுச்சான். பில்லி கிரஹாம் அதை வச்சே பிரசங்கம் பண்றாரு. ஆமா, இயேசு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்றாரு. ஏன்னா அவரே சொல்லியிருக்கிறாரு, வெளிப்படுத்தல் 22:16, நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். ஐ ஆம் த பிரைட் மார்னிங் ஸ்டார். பிரைட் மார்னிங் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார்னு அர்த்தம். பில்லி கிரஹாம் அதையே வச்சு இயேசுதான் சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு இருக்கிற சினிமா நட்சத்திரங்களா இருக்கட்டும் அல்லது விளையாட்டு நட்சத்திரங்களா இருக்கட்டும், அவங்களெல்லாம் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்கன்னு கொஞ்ச நாள்ல எங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா என்னைக்குமே நிரந்தரமான சூப்பர் ஸ்டார் இயேசுநாதர் தான். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் சூப்பர் ஸ்டார் தான். என்றைக்கும் பிரகாசிக்கிற சூப்பர் ஸ்டார் தான். இப்படி ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லி விட்டுறாங்க இயேசுவை பற்றி, நல்லதா சொல்றாங்க. ஆனா அருமையானவர் எல்லாம் தங்களுடைய மூளை அறிவிலிருந்து சொல்லுகிறார்கள். இப்ப பாருங்க 15வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். கவனிங்க, பாருங்க, இவனுக்கு மட்டும் ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு உண்டாகிறது. ஆவிக்குரிய ரீதியில இயேசு என்னார் என்கிற ஒரு வெளிப்பாட்டை இவன் பெறுகிறான். அவன் சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லுகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப யாருங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? பாருங்க, ஆவிக்குரிய வெளிப்பாட்டை பெற்றவர்கள்
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இயேசு என்னார் என்கிற ஒரு ஞான அறிவை ஆவியிலே பெற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இல்லையா? இயேசு தேவனுடைய குமாரன் என்று பாருங்க, வெளிப்பாட்டை பெற்றவர்கள் எல்லாருமே இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாருக்குள்ளயுமே இயேசு தேவனுடைய குமாரன்கிற வெளிப்பாடு உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். பாருங்க, இந்த வெளிப்பாடு வந்த மாத்திரத்துல அருமையானவர்களே ஆசீர்வாதம் வந்து விடுகிறது இல்லையா? ஆசீர்வாதம் இப்படிதான் வருது. ஆவிக்குரிய ரீதியில் வெளிப்பாடு உண்டாகிறது. அந்த வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அதை நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். அந்த வெளிப்பாடு நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. இப்ப பாருங்க 18வது வசனம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. சரியான மொழிபெயர்ப்பு நான் சொல்றேன். இந்த கற்பாறையின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. எந்த கற்பாறை? இயேசுவை குறித்த வெளிப்பாடாகிய கற்பாறை. கவனிங்க, வசனத்தை குறித்த வெளிப்பாடு, தேவ ஆவியானவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாடு நமக்குள்ள ஏற்படும் போது அருமையானவர்களே, அது நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக, கற்பாறை அஸ்திபாரமாக மாறிவிடுகிறது. அதன் மேலே நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிறது. எந்த பாதாளத்தின் வல்லமையும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் அதிகாரங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆகவேதான் பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே வசனத்தினால் வருகிற வெளிப்பாட்டை வாஞ்சிக்க வேண்டும். வசனத்தினால் வருகிற வெளிப்பாடு அதுதான் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். வசனத்தை குறித்த வெளிப்பாடு அதுதான் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வரும். வசனத்தை குறித்த வெளிப்பாடு அதுதான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். வசனத்தை குறித்த வெளிப்பாடு அதுதான் உங்களுக்கு உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். இருக்கிறீங்களா? அதனாலதான் பாருங்க, அதை தேவனுடைய மக்கள் நாடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவி அருமையானவர்களே, அது நல்ல பார்வையுடையதாக மாறி இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை நினைச்சிருக்கிறாரு, திறந்து விட்டுருக்கிறாரு. இந்த வெளிப்பாடு இருக்குதே, இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஒவ்வொரு முறையும் சர்ச்சில் வந்து வசனத்தை கேட்கும்போது எத்தனை பேர் சொல்றீங்க, நான் வெளிப்பாடை பெற்றுட்டு தான் போறேன்னு? பெரிய பாஸ்டர் பிரசங்கும் போது கண்ணை மூடிடுவேன் நான். அவ்வளவு சத்தியத்தையும் அப்படியே உள்ள வாங்கிட்டே இருப்பேன். பாருங்க, அது எனக்கு வெளிப்பாடாக மாறுகிறது. அது பெரிய ஆசீர்வாதமாக அமைந்து விடுகிறது என் வாழ்க்கையில. பாதாளத்தின் வாசல்கள் என்னை மேற்கொள்ளவே முடியாது. பாருங்க, உதாரணத்துக்கு நான் சொல்லுறேன், ஒரு சுகத்தை குறித்த வசனம் உங்களுக்கு வெளிப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை குறித்து நீங்க ஆழமா நம்புகிறீங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை என்னை விட்டு விலக்குவார், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா விளங்கிடுச்சுன்னா, அப்புறம் பாதாளத்தின் பாருங்க வல்லமையாயிருக்கிற வியாதி உங்களை மேற்கொள்ளவே முடியாது. வியாதி வரும்போது நீங்க அதை பார்த்து சிரிப்பீங்க. அந்தகார பிசாசே, நீ என்னை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் என்னை சுகமாக்குகிற கர்த்தர், அவர் என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார், வியாதியை என்னை விட்டு விலக்குகிறார், என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். பாருங்க, கற்பாறை மாதிரி ஆயிடுறோம். இந்த கற்பாறையின் மேல பிசாசுனுடைய சக்திகள் மோதிச்சுன்னா அது நொறுங்கி போயிடும். இந்த கற்பாறை என்னைக்குமே கற்பாறையா தான் இருக்கும். ஆமேன். ஆகவே அருமையானவர்களே, பாருங்க, கர்த்தர் இந்த நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் அதை திறந்து விட்டுருக்காரு. மனம் திரும்பாத மனுஷனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. வழி தெரியாம பாருங்க, மனுஷன் இன்னைக்கு அலைஞ்சு திரியிறான் இல்லையா? சூரியனை பார்த்தா ஒரு கும்பிடு போட்டுறான், சந்திரனை பார்த்தா ஒரு கும்பிடு போட்டுறான்.
நட்சத்திரங்களை பார்த்தா அவர் கும்பிடு போட்டுறான், வானங்களை பார்த்தா அவர் கும்பிடு போடுறான். பாவம், அவனுக்கு யார் தேவன்னு தெரியல. கண்கள் குருடாக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறான். ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சூரியனை பார்க்கும்போது என்ன யோசிக்கிறாங்க? சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்திரனை பார்த்த உடனே சந்திரனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நட்சத்திரங்களை பார்த்த உடனே நட்சத்திரங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை பார்த்த உடனே வானங்களை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை. அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்ப ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுக்கு யாரு கடவுள்னே தெரியல, கண்ணு அப்படியே குருடாய் போயிருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு நல்லா தெரியுது. கண்கள் என்ன செய்கிறது? பிரகாசமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை நினைச்சிருக்கிறாரு, திறந்து விட்டுருக்கிறாரு. பாருங்க, ஆவியானவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாடு இருக்குது, அது வெளிச்சம். அருமையானவர்களே, கர்த்தர் தந்த தீபம். நாம் கண்கள் திறக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இருள் நிறைந்த அந்த உலகத்துல ஏராளமா படிச்சிருக்கிறாங்க, பெரிய அந்த சூழல உள்ளவங்களா இருக்கிறாங்க. ஆனா அகில உலகத்தை உண்டாக்கின தேவன் யாருன்னு தெரியல. வாட் அ பிட்டி! என்ன பரிதாபம்! அருமையானவர்களே, இதன் மத்தியில கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? கண்களை திறந்து விட்டுருக்கிறார். நமக்கு சிருஷ்டிகர்த்தா யாருன்னு தெரியும். நம்ம சிருஷ்டிகளை வணங்குகிறவர்கள் அல்ல, சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை வணங்குகிறவர்கள். இருக்கிறீங்களா? இப்போ கண்களை கர்த்தர் திறந்து விட்டிருக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த ஆவியின் கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும். நல்ல தெளிவா தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க பார்க்கிற ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்கள் நல்ல தெளிவா பார்க்கிற ஆவிக்குரிய கண்களாக இருக்க வேண்டும். இதுக்காக தான் எபேசு சபை விசுவாசிகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறாரு. திருப்புங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 17 இருந்து பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும். இப்ப 19வது வசனம். தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறோம். பாருங்க, கண்கள் நல்லா பிரகாசமா பார்க்கிற கண்களா இருக்கணும், ஆவிக்குரிய கண்கள். இங்க சொல்றாரு, தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை அவர் உங்களுக்கு தரணும். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கண்கள் பிரகாசம் அடையணும். பாருங்க, அதுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றோம், வசனங்களை கேட்கிறோம். வசனங்களை கேட்க கேட்க ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடைகிறது. ரொம்ப முக்கியம். பெத்சாயிதா என்ற ஊருக்கு இயேசு வர்றாரு. மார்க் 8ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். அந்த ஊருக்கு வரும்போது அங்க ஒரு குருடனை இயேசுன்ட்ட கொண்டு வர்றாங்க. அவர் தொடும்படிக்கே அவனை கொண்டு வர்றாங்க. பாருங்க, அவர் என்ன பண்றாரு? அவனை அந்த ஊரை விட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. ஏன்னா அந்த ஊர் ரொம்ப அவிசுவாசமான ஊர். அவிசுவாசம் இருந்துச்சுன்னா கடவுளாலேயே அற்புதம் செய்ய முடியாது. ஆகவே அவனை ஊருக்கு வெளியே கூட்டிட்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் தலையில கைய வச்சு கர்த்தர் கேட்கிறாரு, எதையாகிலும் காண்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் என்ன சொல்றான்னா, பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிற. ஐயோ, இது பொல்லாத பார்வை. கண்ணு திறந்துருச்சு, ஆனா மங்களா தெரியுது, சரியில்லாத பார்வை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம 25ஆம் வசனம் பாருங்க. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, யாவரையும் தெளிவாய் கண்டான். கர்த்தர் விட மாட்டேங்கிறாரு. எப்பா,
முந்தி கொஞ்சம் குருடனா இருந்த, இப்போ ஓரளவு கொஞ்சம் கண்ணு திறந்துருக்குது, சரி இதை வச்சு ஜமாளிச்சுக்கோ அப்படி சொல்லல. கர்த்தர் விட மாட்டேங்கிறார், கண்ணு தெளிவடைகிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை அவன் தலைமையில வச்சு மறுபடியும் கையை தலைமையில கை வச்சு தெளிவா பார்க்கும்படி அவனுக்கு உதவி செய்தார். இன்னைக்கு இயேசு அந்த உதவியை நமக்கு செய்கிறாரு. ஹல்லேலூயா. பாருங்க, மாம்ச கண்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் டல்லா இருந்தா கூட விசுவாசிங்க, அது நல்ல பார்வையுள்ள கண்களாக மாறும். இருக்கிறீங்களா? இல்லைங்க வயசாயிடுச்சுங்க, அந்த அந்த பேச்சை பேசாதீங்க முதல்ல. மோசேயினுடைய கண்கள் இருளடையவில்லை, அவன் பலன் குன்றவில்லை. மோசையின் தேவன் தான் நம்முடைய தேவன். மோசே கூட பாருங்க பழைய ஏற்பாட்டில் இருந்தவர். அவருடைய நாட்கள்ல இயேசுவின் ரத்தமெல்லாம் சிந்தப்படல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையெல்லாம் பெரிய அளவுல கொடுக்கப்படல. ஆனா இன்னைக்கு நாம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். இயேசுனுடைய சிலுவை பாடுகளுக்கு பின்னால நாம் இருக்கிறோம். நம்முடைய கண்கள் நல்ல பிரகாசமுள்ள கண்களா இருக்கும். நம்முடைய சரீரத்துல பலன் குறையாது. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், என் கண் இருளடையாது, என் பலன் குன்றாது. இன்னொரு முறை சொல்லுவோம், என் கண் இருளடையாது, என் பலன் குன்றாது. இன்னொரு முறை சொல்லுவோம், என் கண் இருளடையாது, என் பலன் குன்றாது. இருக்கிறீங்களா? அப்படி பேசுங்க. லேசா மங்களா இருந்தா கூட நல்லா பார்க்கும், கண்ணு கொஞ்சம் தெளிவடையும். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இப்ப மாம்ச கண்களை அவ்வளவு தெளிவா பார்க்க வைக்கிறவர் மட்டுமல்ல, ஆவியின் கண்களையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? தெளிவாய் பார்க்க வைக்கிறார். ஆவியின் கண்கள்ல தான் நம்ம கூட கொஞ்சம் தெளிவா பார்க்கணும். ஏன்னா ஆவியில தான் நாம் தேவனை தரிசிக்கிறோம். தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய சத்தியங்களை ஆவியில தான் நம்ம உணர்ந்து கொள்கிறோம். ஆவியின் கண்கள் பிரகாசம் அடைவதற்கு என்ன செய்யணும்? ஆண்டவரே, உண்மை என்னார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணணும். நான் இன்னைக்கு காலைல ஜெபம் பண்ணேன். இன்னைக்கு காலைல நான் 3:30 மணிக்கு எழும்பினேன், 5:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன். அதுல முக்கியமான ஜெபம் இதுதான். பாருங்க, ஆண்டவரே என் ஆவிக்குரிய கண்களை பிரகாசம் அடைய செய்யும். உண்மை என்னார் என்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். ஆவிக்குரிய ரீதியில நீங்க தெளிவாய் பார்ப்பீர்களானால் அருமையானவர்களே, வாழ்க்கை பிரகாசமுள்ள வாழ்க்கையாக, வெற்றிகரமான வாழ்க்கையாக, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, உயர்ந்த வாழ்க்கையாக மாறுவதில் சந்தேகமே கிடையாது. இப்ப ஒரே ஒரு வசனம் பார்த்து முடிச்சிருவோம். சங்கீதம் 19 8வது வசனம் பாருங்க. சங்கீதம் 19:8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகள் தூய்மையும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த ஆவிக்குரிய பார்வைய அருமையான கர்த்தருடைய வசனங்கள் இன்னும் பிரகாசம் அடைய செய்கிறது. ஒண்ணு ஜெபம் பண்ணுங்க, அடுத்தது வேதத்துல தியானமாயிருங்க. ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடையும் போது நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையும் பிரகாசம் அடையும். ஆவிக்குரிய கண்கள் பிரகாசம் அடையும் போது வாழ்க்கை அருமையான முன்னேற்றத்தின் பாதையில செல்ல ஆரம்பிக்கும். வியாதிகள் மறையும், தரித்திரங்கள் ஒழியும், சாபங்கள் மாறும், அருமையான பிசாசுடைய தீமைகள் ஒன்றுமில்லாமல் போகும். வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக மாறும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய ஆவி நீர் எங்களுக்கு தந்த தீபமா இருக்கிறது. தேவாவியானவர் எங்களுடைய ஆவிக்குள்ளே வாசமா இருக்கிறீர். சத்தியங்களை கொண்டு எங்களுடைய ஆவியிலே பேசுகிறீர். காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, மிக ஸ்தோத்திரம். உண்மை இன்னார் அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை இன்னும் அதிகமாக நீர் எங்களுக்கு தருவீராக. அதிகமாக நீர் செய்கிறீர். ஆசீர்வதித்து வெற்றியின் பாதையில நடத்துகிறீர். பாதாளத்தின் வாசல்கள் எங்களை மேற்கொள்ளாது நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, பிசாசுனுடைய தீமைகளை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். அவைகளை சபிக்கிறோம். அவைகள் மறைந்து போகும்படி இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறோம். ஜெயத்தை எங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே, நீர் விதமாக செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.